நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். உனக்கு பாட்டு சூஸ் பண்ண தெரியாது. உன் குரல்ல என்ன பாட்டு சூட் ஆகுது என்ன மாதிரி ஃபேன்ஸ் தான் சொல்லுவாங்க. வேற எல்லாமே பாட்டு எடுக்கிறேன், இந்த பாட்டு பாடுப்பா. நீ பாடும் போதெல்லாம் என்னவோ மாதிரி ஒரு எஃபெக்ட் ஆகுது. திருப்பதி வந்தா திருப்பா தீபொறி போல இருப்பா, திருப்பதி வந்தா திருப்பா தீபொறி போல இருப்பா. உனக்கு மேல எனக்கு மேல யாரு பாருடா, உன்னை என்ன வாழ வச்ச சாமி தானடா. வாழ்க்கையில வாழ்க்கையில 100 பாட்டடா, கத்துக்கிட்டா கத்துக்கிட்டா வாழ்க்கை ஜோருடா. சுட்டா தான் நெருப்பு பட்டா தான் பொறுப்பு, சுட்டா தான் நெருப்பு பட்டா தான் பொறுப்பு. மனுஷனுக்கு இருக்கு மனசுக்குள்ள இருக்கு. திருப்பதி வந்தா திருப்பா தீபொறி போல இருப்பா. பேருக்கு நீரு ஊத்தித்தான் பாரு, பூக்களில் உன் பேரு. வாழைக்கு தாரு ஏழைக்கு சோறு, இல்லை நமது பேரு. பேருக்கு நீரு ஊத்தித்தான் பாரு, பூக்களில் உன் பேரு. வாழைக்கு தாரு ஏழைக்கு சோறு, இல்லை நமது பேரு. போர்வைக்குள்ளே வாழ்ந்தாலுமே என்னாலும் கோளாறுடா. போராடியே வாழ்ந்து புட்டா அது சொல்லும் வரலாறுடா. சொந்த வந்த வரவ நினைக்காதடா, சொந்த காலு மட்டும் புறப்பாகுண்டா. பேருக்கு வாழ்ந்தா நீ யாருடா, திருப்பதி சொன்ன தகராறுடா. வேண்டிக்கிட்டா வேண்டிக்கிட்டா ஏழ நம்மள வாழ வைக்கும். திருப்பதி வந்தா திருப்பா தீபொறி போல இருப்பா. திருப்பதி வந்தா திருப்பா தீபொறி போல இருப்பா. உனக்கு மேல எனக்கு மேல யாரு பாருடா, உன்னை என்ன வாழ வச்ச சாமி தானடா. வாழ்க்கையில 100 பாட்டடா, கத்துக்கிட்டா வாழ்க்கை ஜோருடா. சுட்டா தான் நெருப்பு பட்டா தான் பொறுப்பு, சுட்டா தான் நெருப்பு பட்டா தான் பொறுப்பு. மனுஷனுக்கு இருக்கு மனசுக்குள்ள இருக்கு. திருப்பதி வந்தா திருப்பா தீபொறி போல இருப்பா. திருப்பதி வந்தா திருப்பா தீபொறி போல இருப்பா. திவாகர், கமர்ஷியல் ஹிட்னா இதுதான். தேங்க்யூ. டாப் 15லாம் வந்தாச்சு. உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணும்னு தான் நான் எப்போதுமே யோசிச்சுட்டு இருக்கேன். இப்படி பாடினா என்ன சொல்றதுயா? தேங்க்யூ சார். இட்ஸ் நாட் அ ஜோக் டு சிங் லைக் திஸ். இவ்வளவு எனர்ஜி பஞ்ச். சங்கர் மகாதேவன் பாடிருக்கார் இந்த பாட்டு, ஒரு நிமிஷம் கூட ட்ராப் ஆகுது. கமர்ஷியல் ஹிட்னா அதுதான். என்ன எனர்ஜிப்பா, இட் வாஸ் டூ எனர்ஜெட்டிக். தேங்க்யூ ஸோ மச். ஸ்ருதி எல்லாம் நல்லா இருந்தது, வார்த்தை எல்லாம் பளிச்சுன்னு இருந்தது. அண்ட் கேஷுவலா ஈஸியா ஏதோ சும்மா யூ ஜஸ்ட் வாக் இன் த பார்க் மாதிரி நீ யூ சாங். ஸோ தட் இஸ் சம்திங் அமேசிங் மேன். காட் பிளஸ். தேங்க்யூ சார். திஸ் இஸ் ஒன் ஆஃப் யுவர் பெஸ்ட். தேங்க்யூ சார். எப்படி அந்த எஃபர்ட்லெஸ்ஸாக பாடுறது அது? எஸ் சார், தட்ஸ் ஹிஸ் வாய்ஸ். இல்லை அந்த ரேஞ்சு தான் ஹிஸ் வாய்ஸ், நோ? ஆர் இஸ் இஸ் அது டெக்னிக் அவரோட? அப்படிதான் வாய்ஸே டெவலப் ஆயிருக்கு அவனுக்கு. அப்பா, நான் ஜஸ்ட் ஓகே பாடுறது ஈஸியாக இருக்கு, நான் பாடி பார்த்து எத்துறது இல்லை. இப்படி ஹிட் சாங்ஸ் வரும்போது உங்களை கூப்பிடட்டும் எல்லா மியூசிக் டைரக்டர்ஸும். தேங்க்யூ ஸோ இந்த மச். டைப் சாங்ஸுக்கெல்லாம் வெயிட்டிங் ஃபார் தட். தேங்க்யூ. திவாகர் ஹலோ சார். அப்படியே தீப்பொறி தான் கலப்பிட்டேங்க. பயங்கரமா இருந்தது. தேங்க்யூ. சூப்பராக இருக்கும். தேங்க்யூ சார். அந்த பாட்டு நிறைய லிஸ்ட்டு சொன்னேன், ஒரு 4-5-6 பாட்டு சொன்னேன் இந்த ரவுண்டுக்கு சார்கிட்ட. ஸோ சார் தான் இந்த பாட்டை நீ பாடு, எனக்கு சூப்பராக இருக்கும், பர்ஃபெக்ட், எனக்கு சூஸ் பண்ணி. தேங்க்யூ சார். பர்ஃபெக்ட் ரேஞ்ச், பர்ஃபெக்ட். காட் பிளஸ். தேங்க்யூ சார். Divakar, arresting performance.
absolutely stunning by me. தேங்க்யூ மேம். பா என்ன ஒரு எஃபர்ட்லெஸ் சிங்கிங் நிஜமா அந்த ரேஞ்சுக்கும் இதுக்கும் எனக்கு was really amazed, you know. தேங்க்யூ மேம். And almost the same energy of Shankarji came through, which is so difficult, you know. He's an extraordinary singer. அந்த மாதிரி வாய்ஸ் அந்த ரேஞ்ச் எல்லாம் பண்றது ஒரு சாதாரண இது இல்ல. So I'm a fan. தேங்க்யூ ஸோ மச். Please keep it up. தேங்க்யூ. திவாகர் ஒரு சூப்பர் பவர் பேக்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து இவ்வளோ அழகழகான ஃபீட்பேக்லாம் வாங்கியிருக்கீங்க ஜட்ஜஸ் கிட்ட இருந்து. ஹவ் யூ ஃபீலிங்? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கான முக்கியமான காரணம் ஒன்று இருக்கு இல்லையா? ஒருத்தர் இருக்காங்க இங்க, உங்களுடைய அம்மா வந்திருக்காங்க முதல் முறையா. பேசலாமா அவங்க கிட்ட? கண்டிப்பா. திவாகருடைய அம்மா எப்போ வருவாங்க அப்படின்னு நாங்கள் வந்து எல்லாருமே திவாகர் கிட்ட கேட்டுட்டு இருப்போம். ஸோ கூடி சீக்கிரம் கூட்டிட்டு வரேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கு. சரி, உங்க பையனை வாரம் டிவியில் பார்த்துட்டு வரீங்க. இவ்வளோ நல்ல நல்ல வார்த்தைகள்லாம் சொல்றாங்க பெரிய பெரிய மியூசிஷியன்ஸ் அவங்க கிட்ட. எப்படி இருக்கு கேட்கும்போது? ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எப்படி பாடுறாரு? நல்லா பாடுறாரு. வீட்டில் என்ன சொல்லுவீங்க? வீட்டில் எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. எங்களுக்கும் மியூசிக் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. எங்கள் குடும்பத்தில் யாருக்குமே அதுமாரி கிடையாது. மியூசிக் கற்றுக்கணுன்ற எண்ணமும் கிடையாது யாருக்குமே. அதுமாரி யாருமே பண்ணலை. அவன் முயற்சினால, அவன் உழைப்பினால அதை எப்படியாவது நம்ம இந்த சங்கீதத்தை கற்றுக்கணும் அப்படின்றது அவனுடைய திறமை தான் அவனுக்கு. அவனுடைய திறமையை கொண்டு அவன் இந்த அளவுக்கு வந்திருக்கிறான்னா அந்த விஜய் டிவிக்கும் இந்த ஆனந்த சாருக்கும் 3 நடுவர்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குமா கேட்கறதுக்கே. செல்ல பையனா உங்களுக்கு? எங்களுக்கு ரொம்ப செல்ல பையன்தான். எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். எனக்கு நம்ம இருந்தும் அவனுக்கு எந்த ஹெல்ப்பும் இல்லாத நம்ம கொடுத்து உதவி செய்கிற அளவுக்கு இல்லையோ அப்படின்னு ரொம்ப வருத்தம் தான் எனக்கு. எல்லாரும் சொல்லுவாங்க, எங்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க, திவாகர் அவங்க அம்மா போகிறாங்க, அவங்க அம்மா அவங்க அப்பா போகிறாங்கன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். அதனால் நான் வீட்டில் வந்து நினச்சின்னு ரொம்ப வருத்தப்படுவேன். என் பிள்ளைக்கு எதுவுமே கொடுத்து உதவி செய்ய முடியல என்னால். இந்த அளவுக்கு இந்த விஜய் டிவியில் வந்து இந்த அளவுக்கு வந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. ஒரு நேரம் இல்லை, அவங்க கிடைச்சதே எனக்கு ஒரு பெரிய வரம் தான். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது, எனக்கு அப்படி கிடையாது. நான் படித்தேன், நானே காலேஜ் ஃபீஸ்லாம் நானே சம்பாதிச்சு படித்தேன். அதில் வேறு ட்ரெஸ் எடுக்கிறதுலேருந்து அவன் படிப்பு செலவுலேருந்து தண்ணி வாட்டர் கேன் போட்டு அவன் எப்படி அந்த அளவுக்கு அவன் முயற்சி பண்ணி இந்த அளவுக்கு வந்திருக்கான். எனக்கு ரொம்ப பெருமையாகவே இருக்குது. எனக்கு மனசு கஷ்டமாகவும் இருக்குது. எனக்கு எனக்கு பெருமை தான். ஏன்னா நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி என்னோடய அப்பா லாரி டிரைவராக இருந்தாங்களா அப்போது. ஸோ அவருக்கு லாரி ஓட்டும் போது ஆக்சிடென்ட் ஆகி கால் உடஞ்சி நான் பிறக்கும்போது ஒரு ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தாரான். அதுக்கப்புறம் இப்போ கூட என்னோடய அப்பா காலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உடஞ்சி நடக்க முடியாது அவரால் சரியாக. இது வரைக்கும் அவர் கொத்தனார் வேலை தான் செய்கிறார். செஞ்சு எங்களை காப்பாற்றிட்டு இருக்காருன்னா அது எவ்வளோ பேர், அது எங்களோட வரம் தான். ஸோ விழுந்தால் கூட என்ன ஆகும்னு தெரியாது. அந்த அளவுக்கு மேலே ஏறி வேலை கஷ்டமாக இருக்கும். கஷ்டப்பட்டு என்னோட அம்மாவும் அப்படி தான், வீட்டில் இருக்க மாட்டாங்க. எனக்காக போயிட்டு இந்த ஊரக வேலை திட்டம்னு ஒன்று இருக்கும், 100 நாள் வேலைன்னு சொல்லுவாங்க. அதில் வேலை செஞ்சு எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. எனக்காக எல்லாமே எனக்காக தான். எனக்கு இன்னொரு ஜென்மம் இருந்தால் இதை விட கஷ்டப்பட்ட நிலைமை இருந்தாலும் என் அம்மாவுக்கு மட்டும்தான் நான் பையனாக பிறக்கணும். இந்த அளவுக்கு வந்திருக்கிறான்னு சொன்னால் அது இந்த முயற்சி கொடுத்ததால ஆனந்த சாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இங்கே இருக்கிற ஜட்ஜுங்களுக்கும் நன்றி சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன். ஷோக்கு வந்ததுக்கப்புறம் வந்த புதுசில் ரொம்ப பயந்தேன் நான், என்ன ஆகுமோ என்ன நடக்குமோன்னு. இப்போது என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணது அனந்த் சார் மட்டும்தான். ரொம்ப சூப்பராக பாடுற, உன்னால் எல்லாமே முடியும்னு. இப்போ நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா அவரோட சப்போர்ட் நிறைய இருக்குது. அதில் ஜட்ஜஸ் உங்களோட சப்போர்ட் நிறைய இருக்குது. நிறைய பேருக்கு தேங்க் பண்ணுவோம் இந்த நேரத்தில். விஜய் டிவியும் அப்படி தான். இங்கே எங்களை குழந்தை மாதிரி தான் பார்த்துருங்க. ஒரு வீடு மாதிரி தான் நாங்கள் இங்கே இருக்கோம். வீட்டுக்கும் வரமாட்டோம். ஒரு வாரம் வீட்டுக்கு வர்றதுக்கு எங்களுக்கும் மனசு கஷ்டமாக இருக்கும். ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்க மாட்டான். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும். ஃபோனே எடுக்க மாட்டேன்றான், வீட்டுக்கும் வர மாட்டேன்றான். ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு. நைட்டில் அவன் வந்து ஒரு நாள் படுத்து எழுந்துக்குது எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். குழந்தை இன்றைக்கி தான் வீட்டுக்கு வந்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நான் எங்களுக்கு ஏதாவது ஒரு ஆயிஷனா கூட நீ ஃபோன் எடுக்க மாட்டியா அப்படின்னு கூட கேட்டிருக்கிறேன் நான். அந்த அளவுக்கு ஃபோன் எடுக்காது இருப்பான் அவன். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எங்களுக்கு. அந்த அளவுக்கு வீட்டுக்கும் வர மாட்டான் அவன். நான் உங்களுக்கு நீங்கள் போகிறதுக்குள்ளே உங்களுக்கு எஸ்எம்எஸ் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லித்தரேன். ரிப்ளை பண்ணுவேன் அப்படி. இந்த நேரத்தில் ஒரு விஷயம் சொல்லணும். நிறைய கஷ்டப்பட்டேன். அப்போது ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போது எந்த ஹெல்ப் வேணாலும் 50,000 1,00,000 அப்படிலாம் கூட தேவைப்படும் ஒரு சில நேரத்தில். அங்கே உட்காந்துருக்க தாமரை கண்ணன் எவ்வளோ கேட்டாலும் யோசிக்காமல் உடனே எடுத்து கொடுப்பாரு. அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காரு எனக்கு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ வெரி மச். இன்னைக்கு நேரில் பார்க்கும்போது எப்படி இருந்ததுமா உங்களுடைய பையனுடைய ரொம்ப பெர்ஃபார்மன்ஸ்? சந்தோஷமாக இருந்தது. அழலாம் போல இருந்தது.
எப்போவுமே அம்மா கூட இருப்பேன். கண்டிப்பாக அவங்கள ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வருவேன், காப்பாற்றுவேன். கடைசி வரைக்கும் கூட இருப்பேம்மா. லவ் யூ ஸோ மச்.